ஸ்தோத்திரம் பண்ணு, ஆவி பெருகும். நீ ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்காக வைக்கப்பட்ட அபிஷேகம், எனக்காக வைக்கப்பட்ட அபிஷேகம் என் கரத்தில் கொடுக்கப்படுகிற நேரம், என் கரத்தில் கொடுக்கப்படுகிற நேரம், எனக்காக வைக்கப்பட்ட அபிஷேகம், எனக்காக வைக்கப்பட்ட சுகம் என் கரத்தில் பெற்று கொள்ளாம நான் போகவே மாட்டேன். அவ ஸ்தோத்திரம் பண்ணு, அவ ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய கரத்தில் எது எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறாரோ அது ஆசீர்வதிக்கப்படும், அது ஆசீர்வதிக்கப்படும், அது அளவில்லாமல் பெருகப்படும். உன் குறைவில், உன் பலவீனத்தில், உன் போராட்டத்தில் நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நான் ஸ்தோத்திரம் பண்றேன். மகடபா சதரபா ரபகடபா தலதரபா ரணதனபா சந்தரகடதலா ரோதன மதுரபா சதலபோ ரிபகடபா அல்பரதனபா சந்துரதனமா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரு என் தெய்வமே. இயேசையா ரட்சகரே, சுகம் தரு என் தெய்வமே. வல்லமையா சுகமானே, வார்த்தையா சுகமானே. வல்லமை உன் தழும்புகளா சுகமானே, உன் தயவினா சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சொல்லு, சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. சுகத்தின் வல்லமை சுகம் அடையட்டும், சுகம் பெறட்டும், சுகத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். எஸ், ஆமென். சுகம் பலன் சுகம் பலன் எனக்குள்ளே வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் வல்லமை நதி பரவி பாயுதே. ஏசப்பாவுடைய கரத்தில் எது போனாலும் அது ஆசீர்வதிக்கப்படும். ஏசப்பாவுடைய கரத்தில் நீயே இருந்தால் கூட நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவ. அந்த 5 அப்பம் 2 மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்து இப்போ எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொன்னார். சீஷர்களுக்கு ஒரு பயம், ஐயோ எங்களுக்கு கிடைக்குமா, எங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாரு, மிச்சம் மீதி எங்களுக்காவது எதனா இருக்குமா, எங்களுக்கு இதில் மீதி கிடைக்குமா, இல்லை சாப்பிட்றத மட்டும்தான் பார்க்க முடியுமா, இல்லை சாப்பிட முடியுமான்னு சொல்லி அப்போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஹலோ பாய்ஸ், எக்கோ கம்மி பாய்ஸ். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னாருன்னா, இங்க வாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு திருப்தியாக போயிட்டாங்களா? எல்லாம் திருப்தி ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணு, அவங்க சாப்பிட்டு கீழெல்லாம் விழுந்துச்சு பார்த்தியா, அதெல்லாம் எடுத்து கூடையில் போடு. 12 கூடைன்னு சொல்லலை, அதெல்லாம் எடுத்து கூடையில் போடுன்னு தான் சொன்னார்.
ஆனால் ஒவ்வொருத்தரும் போய் போட்டு எல்லாத்தையும் கூடையில் கொண்டு வந்து ஏசப்பா முன்னாடி வச்ச நேரத்தில் எத்தனை கூட எண்ணி பார்த்தா 12 கூடை. அவங்க சாப்பிட்டது தட்டில், உங்களை சாப்பிட வச்சது கூடையில். இதுதான் ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம். தட்டில் சாப்பிட்டதை பார்த்துருப்ப, இலையில சாப்பிட்டதை பார்த்துருப்ப, இல்லை டைனிங் டேபிள் அமர்ந்து ஸ்டீல் தட்டில் சாப்பிட்டதை பார்த்துருப்ப. கூடையில் சாப்பிட்டதை பார்த்துருக்கிறியா? கூடையே கொண்டு போய் நீ சாப்பிடு. நீ குடும்பத்தோடு சாப்பிட்றியோ, நீ தனியாக சாப்பிட்றியோ, நீ ஊர் முள்ளா கொடுத்து சாப்பிட்றியோ தெரியாது. ஆனால் நான் கொடுக்கறது கூடையை கொடுத்து அனுப்புவேன். கூடையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புவேன். ஏதோ கையில் கொடுத்து அனுப்ப மாட்டேன். இது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இது உனக்காக ஆயத்தமா இருந்தது. அந்த 12 கூடையை தூக்கி அவர்கள் தலைமையில வைத்து, இப்போது நீங்க போய் சாப்பிடுங்க, இப்ப நீங்க போய் சாப்பிடுங்க என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்தம் பண்ணப்பட்ட வல்லமை, ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம். ஆயத்தம் பண்ணினது தான். அல்லேலூயா. ஒரு வீட்டில் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னு சொல்லி நினைங்க. நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா, ஒரு சிக்கனே எடுத்து செய்கிறீங்கன்னு வச்சுங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்து ஒரு கிரேவி பண்ணுறீங்க. காரம் அதிகமாயிடுச்சு, உப்பு அதிகமாயிடுச்சு. உடனே அந்த 1 கிலோ சிக்கனை கொண்டு போய் கீழே கொட்டிடுறீங்களா? கொட்டிட்டு இன்னொரு டைம் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து, அம்மா இதில் காரம் கம்மியாக போட்டு செய், இதில் உப்பு கம்மியாக போட்டு செய்யன்னு திருப்பி கொடுக்குறீங்க. கொடுத்தாலும் அது என்ன நடக்கும்னு தெரியும். வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன, அதை கொட்டினாலும் என்ன நடக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். அது வெளியே போய் கொட்டினாலும் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அதை வாங்கிட்டு வந்து மறுபடியும் கொடுத்தா நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு தெரியும். அது என்ன பண்ணுறோன்னா, அது உப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்புறம் என்ன சொல்லுவான்னா, ஒரு டைலாக் சொல்லுவேன், சாப்பாடில் உப்பு கம்மியாக தான் இருக்கும், 2 மேட்ச் பண்ணால் என்ன ஆகிடும், சரியாக போயிடும். ஏன்னா அது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். புரியுதா? அது 2 மேட்ச் பண்ணால் சரியாக போயிடும், சாப்பிடுங்க அப்படின்னு. எவரும் பல்ல கடித்து கொண்டு முழங்கவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவர் வாங்கிட்டு வந்ததில் காசு போட்டு அது சாப்பிட்டு தான் முடிக்கிறோம். வெளியே கொட்டுறோமா? இல்லை, அதை சாப்பிட்டு தான் நம்ம முடிக்கிறோம். அது உப்பு இருந்தாலும் சரி, அது காரம் இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டு தான் முடிக்கிறோம். போன வாரம் ஒரு பிரியாணியை டேஸ்ட் பண்ணேன். ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணுறது நல்ல பசி நேரம். சொல்கிறாங்கல்ல, காஞ்ச மாட்டுக்கு கம்பம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். தெரியும்ல உங்களுக்கு, காஞ்ச மாட்டுக்கு கம்பு கூட வெள்ளம் மாதிரி கரும்பு மாதிரியே இருக்கும். பயங்கர பசி. அப்புறம் என்ன பண்ணுற சொல்லி ஒரு பிரியாணி வந்த உடனே போட்டு சாப்பிட்ட உடனே உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை கத்தை எரிய ஆரம்பித்து விட்டார். ரா கா ஷா தா ரா. என்ன பண்ணுவது? பாத்ரூமில் போய் அந்நிய பாஷை பேசுவதா, இல்லை வீடுகளுக்குள்ளே இருந்து அந்நிய பாஷை பேசுவதா? அந்நிய பாஷை வேற மாதிரி வருது, அந்நிய பாஷை மாதிரி வரல, அது வேற மாதிரி வருது. என்ன பண்ணுவது? அப்புறம் அதை சாப்பிட்டு முடித்த பிற்பாடு இரவு ஒரு நேரம் சாப்பாடு நேரம் என்று சொல்லி வரும் இந்தியாவில். உங்களுக்கு தெரியுமா? இரவு நேரம் 3 வேளை சாப்பிடுகிற நேரம் இந்தியாவில். சில வீட்டில் 5 நேரமாய் சாப்பிடுகிற நேரமாக இருக்கிறது. அது ஆப்கானிஸ்தானில். ஆனால் நான் இந்தியாவை பற்றி சொல்ல, இரவு வந்த நேரத்தில், அந்த இரவு நேரத்தில் ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, பிரியாணி சாப்பிட்றீங்களா என்று சொல்லி. அப்போது சிறை சாலையில் இந்த கதவுகள் அசைய ஆரம்பித்து விட்டது. சிறை சாலையில் இருந்த கதவுகள் தானாய் திறக்குது. அப்போ நான் சொன்னேன், மறுபடியும் நான் பிரியாணி சாப்பிட்டா என்னுடைய காரியம் தானாய் திறந்து விடும், என்னுடைய வாழ்வு தானாய் திறக்க ஆரம்பித்து விடும். நான் ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டார் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த எல்லாருக்கும் அந்த மனசு வராது. எல்லாருக்கும் ஐயோ பிரியாணி போதேன்னு தான் கவலை வரும், தவிர நம்ம உடம்பு போதேன்னு சொல்லி கவலை வராது. பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு தெரியும், நீங்கள் கைத்துக்கு சொல்ல மாட்டேன். பிரியாணி போதே வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சாப்பிட்ற ஆட்கள் இருக்கிறாங்க. வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி சாப்பிட்டு வாந்தி எடுக்கிற ஆளும் இருக்கிறாங்க. அதை நீ வாந்தி எடுக்காமல் நாய்க்கு போட்டிருந்தாவே உனக்கு நன்றியோடு சாப்பிட்டு போயிட்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லு. உனக்காக ஆயத்தம் பண்ணினது
நம்ம ஆயத்தம் பண்ணினதே நம்ம வெளியே கொட்ட மாட்டோம். நம்ம ஆயத்தம் பண்ணினதே கொண்டு போய் வெளியே போய் போட மாட்டோம். இதில் அதிகமாக இருக்குது, அதில் இருக்குது, அப்படி இருக்குது சொல்லி நம்ம வச்சு தான் சாப்பிட்றோம். அப்போ ஏசப்பா ஆயத்தம் பண்ணினதை உனக்கு தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு தகப்பன் சொல்லுகிறார், தம்பி கழுதை காணாம போயிடுச்சுப்பா. பைபிள் ஸ்டோரி தான், கரெக்டாக சொல்லு. கழுதை காணாம போயிடுச்சு, கழுதியை போய் தேடி கொண்டு வா என்று சொல்லி கழுதியை தேடி போய் அதை கண்டுபிடித்து கொண்டு வா சொன்ன உடனே சவுல் கழுதியை தேட ஆரம்பித்தார். சவுல் கழுதியை தேடி 3 நாட்டுக்கு போகிறார். 3 countries, 3 நாடு கழுதிக்காக. அல்லேலூயா. 3 நாட்டுக்கு போய் கழுதியை தேடுறாரு. அப்போ சவுலுக்கு 3 நாட்டிலையும் போய் கழுதியை போய் பார்த்த நேரத்தில் இது என் கழுதை இல்லையே, இது எங்கள் அப்பாவுடைய கழுதை இல்லையே, இது என்னுடைய கழுதை இல்லையே. அவர் கழுதை வேற மாதிரி இருந்துச்சு, அவர் கழுத்தில் மணி தொங்கிட்டு இருந்துச்சு, அவர் கழுத்தில் இப்படி இருந்துச்சு, அவருடைய கழுத நேரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கழுதியை தேடி வாண்டு சொன்ன நேரத்தில் 3 நாட்டிலும் போய் பார்த்து கழுதியை காணவில்லை. அப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னார். அந்த நேரத்தில் சவுல் பார்த்து கேட்கிறாரு, இங்க யாராவது இருக்கிறாங்களா? இங்க யாராவது கழுதையை சொல்ல முடியுமா? உன் கழுதை இங்க தான் இருக்கிறது, உன் கழுதை அங்கதான் இருக்கிறது. யாராவது ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறானா? யாராவது தீர்க்க தரிசனம் போல சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா? யாராவது இதை அந்த சொல்றாங்கல்ல முட்டை மந்திரம்லாம் சொல்றாங்கல்ல, அந்த முட்டை மந்திரம்லாம் போட்டு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்போ உங்க சொல்லுகிறார், ஒரு மனுஷன் இங்க ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறான், அவர் இப்போது வெளியே கிளம்ப போறாரு. அவர் சீக்கிரமாய் வெளியே கிளம்பி மேடைக்கு போறதுக்கு முன்பதாக நீங்கள் உடனே போய் அவரை பாருங்கள் என்று சொல்லி அந்த மனிதனை போய் பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்தான் யார் என்று சொன்னால், யாரு? சாமுவேல். இப்ப சொல்லுங்க, யார் அந்த மனுஷன்? சாமுவேல். எல்லாரும் சொல்லுவோம், சாமுவேல். சாமுவேலை பார்க்க ஆரம்பித்து விட்டார். சாமுவேலை பார்க்க ஆரம்பித்த நேரத்தில், சாமுவேலை போய் பார்த்து அந்த இடத்துல நிற்கிற நேரத்தில், அந்த மேடைகளுக்கு போவதற்கு முன்பதாகவே அந்த இடத்துல போய் நிற்கிற நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, சவுல் வருவதற்கு 1 நாள் முன்பதாகவே கர்த்தர் சாமுவேலோட பேசிட்டார். சவுல் வரத்துக்கு 1 day before, 1 நாள் முன்பதாகவே சாமுவேலோட பேசிட்டார். என்ன பேசினார் தெரியுமா? நாளைக்கு இந்த நேரத்தில் கீசுடைய குமாரன் ஒருத்தன் வருவான், சவுல். அவன் கழுதையை தேடி வருவான். அவன் கழுதை மேலே காணாமல் போன எண்ணத்தில் வருவான், கழுதையின் மேலே யோசனையில் வருவான். அவனுக்கு நீ செய்ய வேண்டியதை நான் சொல்கிறேன். ஆண்டவர் சில காரியத்தை சொல்கிறார். அந்த சவுலுக்கு நீ செய்ய வேண்டியத காரியத்தை நான் சொல்கிறேன் சொல்லிட்டு அப்பொழுது சாமுவேலை போய் பார்த்த நேரத்தில், அப்பொழுது சாமுவேலுக்கு முன்பதாக போய் சவுல் நின்ற வேளையில் அப்பொழுது சாமுவேல் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சவுலை பார்த்த உடனே, ஹலோ மிஸ்டர் சவுல், உன் கழுதையை பற்றி கவலையை விடு. உன் கழுதை, உங்க அப்பாவுடைய கழுதை அகப்பட்டது, உங்க அப்பாவுடைய கழுதை கிடைச்சிச்சு. நீ கவலைப்படாத, நீ யோசிக்காத, நீ எதுவும் சிந்திக்காத. ஆனா உன்னை பத்தி ஒருத்தர் கவலைப்பட்டு இருக்கிறாரு, உன்னை பத்தி ஒருத்தர் யோசித்து கொண்டிருக்கிறாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, உங்க அப்பா கழுதை மேல இருந்த கவலையை விட உன் மேல இருந்த கவலை அதிகமாயிடுச்சு. ஐயோ, கழுதையை தேடி போன என் பிள்ளை காணுமே, கழுதையை தேடி போன என் குமாரன் காணுமே, கழுத போனாலும் பரவாயில்ல, ஆனா என் குமாரன் வந்தால் போதும் என்று சொல்லி அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அதில் எடுத்தவர்கள் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னார். The book of 1 Samuel 9 verse 50. ஒரு நாளைக்கு முன்னே இப்ப நான் சொன்ன சம்பவம் வாசிக்கிறாங்க. சவுல் வர 1 நாளைக்கு முன்பதாகவே கர்த்தர் சாமுவேலின் காதுகள் கேட்க நாளை இந்நேரத்தில் பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷன் உன்னிடத்தில்
உன்னிடத்தில் அனுப்புவேன். உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ணப்பட அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை அங்க சொல்லப்படுகிறது. அதிலே 23ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நல்லா கவனிங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, சாமுவேலை போய் பார்க்கறாங்க. சாமுவேலை போய் பார்த்த நேரத்துல சாமுவேல் சொல்றாரு, உன்னை பத்தி நேத்தே ஒருத்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உன்னை பத்தி நேத்தே என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டாரு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த அபிஷேக கூட்டத்துக்கு நீ வருவன்னு சொல்லி தெரியும். இந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு போவ நீ வருவன்னு சொல்லி தெரியும். இந்த 3 நாள் ஜெபத்துல நீ வருவன்னு சொல்லி தெரியும். உன்னை பத்தி நேத்தே ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டாரு. நேத்தே ஒரு மனுஷன் ஒரு தெய்வம் பேசினாரு. இப்போ என்ன பண்ண சொன்னா, நீ 3 கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்ட, நீ 3 நாட்டுக்கு போயிட்டு வந்துட்ட, 3 நாட்டையும் சுற்றி போய் என்கிட்ட வந்திருக்கிற. இப்போ நீ ரொம்ப டயர்டா இருப்ப. நம்ம ஸ்ட்ரைட்டா எங்க போலாம்னா, எங்க தெரியுமா போலாம்? டைனிங் ஹாலுக்கு போயிடலாம் அப்படின்றார். அல்லேலூயா. சிலர் அப்படிதான் பண்ணுவார்கள், பார்த்துருக்கிறீங்களா? நேற்று ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போனேன். அங்கே சென்னையிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க, ஒரு சகோதரி. அவங்க சாப்பிடுங்க பிரதர், சாப்பிடுங்க பிரதர், போட்டுங்க பிரதர், எல்லாம் காலி ஆகல, அதுக்குள்ளேயோ கரண்டி எடுக்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்த உடனே ஒரு பயமாக இருக்குது. இன்னைக்கு பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, ஐயா எங்கள் மீட்டிங் போனாலும் பிரியாணி அவாய்ட் பண்ண ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரெலாம் சொல்கிறாங்க, மூத்த ஊழியக்கார் முதற்கொண்டு இளைய ஊழியக்காரெலாம் சொல்கிறாங்க, எனக்கும் சொல்கிறாங்க, அடிப்பட்டவரும் சொல்றாரு, என்னன்னா அப்பா பிரியாணி சாப்பிடாதப்பா, கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பார்த்து. ஆனா அங்க பார்த்தா பெரிய நேர டைனிங் ஹாலுக்கு கொண்டு போறேன். நேர டைனிங் ஹாலில் கொண்டு போயிட்டு சாமுவேல் 30 பேர் அங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேரு? இங்கிலீஷ் 30 மெம்பர்ஸ். 30 பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்க? டைனிங் ஹாலில். சாமுவேலோட சவுலோட எல்லாரும் சேர்த்து 30 பேர். அப்ப சாமுவேல் என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா, பின்பு சாமுவேல் 24ஆம் வசனத்துல அங்க வாசிக்கும் சொல்லப்படுது. 23ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து. பின்பு சாமுவேல் யாரை பார்த்து? சமையல்காரனை பார்த்து. நம்ம சொல்றோம்ல, மாஸ்டர் ஒரு பரோட்டா, மாஸ்டர் ஒரு ஆம்லெட், மாஸ்டர் ஒரு ஆஃப் பாயில், அந்த மாதிரி அவர் தான் சமையல்கார். இன்னைக்கு அவர் மாஸ்டர் ஆயிட்டாரு. ட்ரெண்டு மார்ச்சில் தகப்பனை கூப்பிட்டு அப்பான்னு கூப்பிட்டு பான்னு கூப்பிட்றோம், பான்னு கூப்பிட்டு டேடின்னு கூப்பிட்றோம், டேடின்னு கூப்பிட்டு டேடு அப்படின்றோம், டேடுன்னு கூப்பிட்டு டேடான்றோம், அப்புறம் கூப்பிடலாம் இதா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிது. இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நின்று இருக்குது. பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் ஒரு அண்ணன் இருப்பார். பஸ் ஸ்டாண்டில் அப்போ நான் சின்ன வயசில் பார்த்துக்கேன். நான் 5வது 6வது படிக்கும் போது ஒரு அண்ணன் கண்ணு தெரியாமல் இருப்பார். அப்போ பஸ்ஸுக்கெல்லாம் கேஜிஎஃப்ஓ பெங்களூரோ எங்கே போனாலும் கார் இல்லை, பஸ்ஸில் தான். அப்போ திடீர்னு ஒரு அண்ணன் ஏறி மா பாக்கா யா நாலா மா பாக்கா ஞாபகம் வந்துச்சு. அப்போது நிறைய பேருக்கு பல்லு தெரிஞ்சவுடனே எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் வந்துச்சு. மா பாக்கா யாலான் பார்த்துருக்குறீங்களா இல்லையா? ஆனால் இப்போ இருக்கிறாரா தெரியல. இருக்கிறாரா? சந்தோஷம். இவ்வளோ தான் டோனே ஆகுறது, வாய்ஸே இவ்வளோ தான். பெருசாக பேச மாட்டார். அம்மா அக்கா நான் எல்லாம் இல்லை, மா பாக்கா. அது அந்நிய பாஷை இல்லை. நீங்கள் அதை எதனா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. மா பா கா கா அதை ஸ்பீடாக பண்ண அந்நிய பாஷைன்னு சொல்லி ஃபார்வேர்டு வச்சுருப்பாரு. அது இல்லை, அதுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்துரு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு மாஸ்டர் ஆகிட்டாங்க. ஆனால் ஏன் சொல்ல வந்தேன்னா, இன்னி வரைக்கும் அவர் ஸ்டைல் மார்ச்சா இல்லையான்னு கூட தெரியல. ஆள் இருக்கிறாருன்னு சொன்னீங்க, அதே பேச்சு தான், அதே தான். பார், நான் 5வது படிக்கும் போது எனக்கு அப்போ 6 வயசு, இப்போ 18 வயசு ஆகுது இல்லை? அப்போது அதில் கணக்கு போட்டு பாருங்கள், அப்போது அவருக்கு எவ்வளோ அந்த வேர்டு அப்படியே மாறலை. பார், அந்த வேர்டு மாறவே இல்லை, இதே தான். அவர் கொஞ்சம் நினச்சிருந்தா மாற்றிக்கலாம். அங்கிள் ஆண்டி இல்லை கா நான் அப்படின்னு சொல்லி, சார் அப்படின்னு சொல்லி
கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் மாறுதே இல்லை. ஆனால் சில ஆள் மாற்றிடுறாங்க. சில ஆள் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு வழியில் வந்துருக்குமா சாமி அப்படின்றாங்க. சில பேர் நான் அப்படின்றாங்க. அதே ஆள் தான் நம்மளை சாமின்றாங்க. கொஞ்சம் வெள்ளை சட்டை போட்டுன்னு வந்தா சாமி அப்படின்னு, கொஞ்சம் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட்டே போட்டுன்னு வந்தா ஐயா அப்படின்றாங்க. ஐயானு நம்ம மயங்கி குத்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அவர் ஸ்லாங்கு மாறவே இல்லை. பார்த்துருக்கிறீங்களா? அவர் ஸ்லாங்கு மாறவே இல்லை. இன்னமும் உயிரோடுகிறாராம். அதுபோல் சாமுவேல் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் சமையல்காரரை கூப்பிட்றாரு. மாஸ்டர் கூப்பிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உன் கையில ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, நான் உன் கையில ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றார். அதை கொண்டு வந்து வை என்றார். சிம்பிளா சொல்றாரு. எல்லாரும் முன்னால சில பேர் அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க. சரிம்மா உங்களுக்கு ஏதா அந்த மூளை எலும்பு இல்லை அப்படின்னுவாங்க. மூளை எலும்பு இருந்தால் அமைதியாட்டு வந்து போட்டுரு. அதை சாப்பிட்றவங்க சாப்பிட்டு துப்பிட்டு மெண்டு கச்சி துப்பிட்டு போகிறாங்க. அதை விட்டு மூளை எலும்பு இல்லை, ஈரல் இல்லை, ஐயாக்கு செஞ்ச ஈரல் என் ஐயா மட்டும்தான் சாப்பிட்டு போவாரோ? ஐயா சாப்பிட்ட அப்புறம் தான் பெரிய வேட்டையே வரும். அங்கே ஈரல் ஐயாக்குன்னே சில இடத்துல அந்த மாதிரி சில நம்ம ஆளுங்க அப்படி நடக்கிறாங்க. அப்போ தான் அந்த டைமில் தான் அல்லேலூயா சொல்லுங்களா. சாமுவேல் சிம்பிளாக சொல்கிறாரு, லாஜிக்காக சொல்கிறாரு, சைலண்டாக சொல்கிறாரு. மசர் நேற்று நான் உங்ககிட்ட கொடுத்தேன்ல ஒரு பங்கு அதை கொண்டு வந்து வை. 30 பேரும் பார்க்குறாங்க. என்னடா பங்கு? சொத்து எதனா எழுதி எட்டுன்னு வராரா? பத்திரம் எதனா கொடுக்க போகிறாரா? இல்லை எதனா உன் மேலே எழுத போகிறாரா? என்ன பங்கு? இப்போ ஒரு பங்குன்னு ஒரு பாட்டு ஒருத்தர் விட்டுக்கிறாருல, நகரு நகரு பங்கு நீ முன்னே நகரு பங்கு. அப்புறம் ஏசப்பாவும் கூட இருந்தால் நீ தாண்டா கிங்கு அப்படின்னு சொல்லி அந்த பங்கை வச்சு ஒரு பாட்டு. ஒருவேளை அது இந்த பங்கை வச்சு கூட எழுதலாம். ஆனால் நான் சொல்ல அவர் கேட்டால் அப்படி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எதை வச்சு எழுதுனீங்கன்னா இந்த பங்கு, அந்த பங்கை கொண்டு வந்து கொடு. அல்லேலூயா. ஆண்டவர் சாமுவேலுக்கு சமையல்காரரை பார்த்து சொல்கிறாரு, மசர் நேற்று உங்ககிட்ட எட்டு வந்து கொடுத்தனே ஒரு பங்கு, அதை கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்போம். அப்பொழுது சமையல்காரர் ஒரு முன்னந்தொடையையும் அப்பொழுது சமையல்காரர் ஒரு முன்னத்தொடை ஹலோ தட்டி சொல்லணும். என்னது இது தொடை சொல்கிறோம்ல. தொடை கறியாக இருந்தால் போடு பாய். பிரியாணிக்கு கல்யாணத்தில் கேட்குறோம்ல, நல்ல ஒரு லெக் பீஸாக இருந்தால் போடுங்க. அதை லெக்கை தான் தொடை தான் லெக்காக மாறிச்சு. இப்போ அந்த தொடை பீஸ் தான் அது லெக் பீஸ், முன்னந்தொடை. அந்த சமையல்காரன் போயிட்டு வேகமாக என்ன பண்ணிட்டான் சொன்னால், அந்த முன்னந்தொடையை கொண்டு வந்து அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ நல்ல கவனிங்க, இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இது உனக்காக வைக்கப்பட்ட நாள், இது உனக்காக வைக்கப்பட்ட அபிஷேகம், இது உனக்காக வைக்கப்பட்ட வல்லமை, இது உனக்காக வைக்கப்பட்ட சுகம், இது உனக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதம். சவுல் போன நேரத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, இது உனக்காக வைக்கப்பட்டது. ஒரு முறை சொல்லல, 2 முறை சொல்றாரு. இது உனக்காக வைக்கப்பட்டது, இது உனக்காக நீ வருவதற்கு முன்பதாகவே, நீ வந்து அமருவதற்கு முன்பதாகவே இது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இதை நீ சாப்பிடு. அல்லேலூயா. இப்போ புரியுதுன்னு சொல்லி நினைக்கிற நிறைய பேருக்கு இதுதான் ஆயத்த பண்ணப்பட்ட அபிஷேகம், இதுதான் ஆயத்த பண்ணப்பட்ட வல்லமை, இதுதான் ஆயத்த பண்ணப்பட்டது. 30 பேர் இருந்தாங்க. 30 பேர்ல யாருக்கோ கொண்டு போய் வைக்கல, 30 பேர்ல யாருக்கோ கொண்டு போய் அதை கொடுக்கல, 30 பேர்ல யாருக்கோ கொண்டு போய் அதை முன்னால வைக்கல. அந்த 30 பேர்ல ஆண்டவருடைய மனுஷன், தேவ மனுஷன், இதை சவுலுக்கு முன்பதாக வை, இது உனக்காக ஆயத்த, இது இங்க வையே, இது இங்க வையே.
இது சின்னம்மா கிட்ட வை, இது சின்னம்மாக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இது இங்க வை, இது ஜெயா கிட்ட வை, இது ஜெயாக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இது சாந்திக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இது ரீனாக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இது இங்க வை. மாத்தி நீ வச்சாலும் ஏசப்பா மாத்திடுவாரு. உன் அபிஷேகத்தை வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரு. உன் வல்லமையை வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரு. உன் சுகத்தை வேற யாருக்கும் கொடுக்கவே மாட்டாரு. உனக்கு தான் கொடுத்து அனுப்புவார். உன் மேலதான் அபிஷேகத்தை வச்சு அனுப்புவார். இது இந்த மகனுக்காக வைக்கப்பட்ட அபிஷேகம், சுகத்துக்காக வைக்கப்பட்ட அபிஷேகம், இந்த பிள்ளைக்காக வைக்கப்பட்ட வல்லமை. இது இங்கதான், இது இங்கதான், இது இங்கதான் வைக்கணும். இது இங்க வை, இது இங்க வை, இதை இங்க வை. சாமுவேல் சமையல்காரரை பார்த்து சொன்னார், இது இங்க வைப்பா. ஏன் தெரியுமா? நீ வருவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டது. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆயத்தம் பண்ணப்பட்டது. இந்த 10வது மாதம் தீர்க்க தரிசனமா சொல்ற சிலருடைய வாழ்க்கையில சில ஆயத்தங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். சிலருடைய வாழ்க்கையில சில ஆயத்தங்களை பார்க்க போகிற. பிரதர், நான் நினைச்சு பார்க்கல. பிரதர், நான் யோசித்து பார்க்கல. பாஸ்டர், நான் சிந்தித்து பார்க்கல. ஆனா எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் இயேசு எனக்கு கொடுத்தா. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் இயேசு என்னை பார்க்க செய்தா. என் கரங்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று சொல்லி இது ஆயத்தம் பண்ணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான். அது யாரும் மாற்றவே முடியாது. அது யாராலும் மாற்ற முடியாது. சாமுவேல் பார்த்து சொல்ற, இது சவுல்கிட்ட வைப்பா, இது அங்க வை, இது அவருக்காக ஆயத்தம் பண்ண. 30 பேர் பார்த்தா கூட பரவாயில்ல. 30 பேர் அவருக்கு மட்டும் முன்னந்தோடையா, அவருக்கு மட்டும் லெக் பீஸா, அவருக்கு மட்டும் அவ்வளோ பேர் லெக் பீஸா, அவருக்கு மட்டும் அதா, எங்களுக்கெல்லாம் இதா, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இது ஆயத்தம் பண்ணப்பட்டது. இது ஆயத்தம். இது எல்லாருக்கெல்லாம் கிடைக்காது. இது எல்லாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். இது எல்லாரும் இடத்துல நான் போய் வைக்க மாட்டேன். என் தேவ பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. என் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. என் மகிமைக்காக வாஞ்சிக்கிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. என் வல்லமைகளுக்காக வாஞ்சிக்கிறவர்களுக்காக இது ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் நாளைக்காக எல்லாரையும் ஆயத்தப்பட சொல்லு. 3ஆம் நாள் வல்லமைக்காக ஆயத்தப்பட சொல்லு. 3ஆம் நாள் மகிமைக்காக ஆயத்தப்பட சொல்லு. 3ஆம் நாள் கிருபைக்காக ஆயத்தப்பட சொல்லு. நான் ஆயத்தம் பண்ணினதை நான் கொடுக்க போறேன். நான் ஆயத்தம் பண்ணினதை நிறைவேற்ற போறேன். நான் ஆயத்தம் பண்ணினதை நான் அவர்களுக்கு செய்ய போறேன். ஆரோனை பார்த்து கர்த்தர் சொன்னார். ஆரோனை பார்த்து ஆண்டவர் பேசினார். ஆரோனை பார்த்து சொன்ன வார்த்தை, உனக்கு பின்பதாக உன் குமாரர்கள் இந்த இடத்துல வந்து பலி செலுத்த வேண்டும். உனக்கு பின்பதாக உன் குமாரர்கள் இந்த இடத்துல தூபம் காட்ட வேண்டும். தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள். அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது உனக்கு தான் கர்த்தர் கொடுப்பாரு. ஓ, இடமே இல்லைனா கூட பரவாயில்ல. பிரதர், என் இடம் பிரதர். அது எனக்கு வர வேண்டிய பங்கு, எனக்கு வர வேண்டிய சொத்து, எனக்கு வர வேண்டிய நிலம், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், எனக்கு வர வேண்டிய பணம். ஆனா அவன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அவங்க அனுபவித்து நோ, ஆயத்தம் பண்ணிட்டாரு. உனக்கு தான், உனக்கு தான். 30 பேர் வந்தாலும் பரவாயில்ல, 50 பேர் வந்தாலும் பரவாயில்ல, 100 பேர் வந்தாலும் பரவாயில்ல. அதுல உனக்கு தான். இந்த நாள் அபிஷேகம் உனக்கு தான். இந்த நாள் வல்லமை உனக்கு தான். உனக்காக ஆயத்தம் பண்ணினார். உனக்காக ஆயத்தம் பண்ணின, உனக்காக ஆயத்தம் பண்ணினார். தேங்க்யூ லார்டு. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இது காலவில் நல்ல கவனிப்பு. உனக்காக ஆயத்தம் பண்ணினதை யாரும் எடுத்து செல்ல முடியாது. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் சாமுவேல் சவுல் இடத்துல வையாத.
நான் ஒரு பங்கை கொடுத்து வச்சேன்ல, நான் ஒரு பங்கை உங்ககிட்ட வைக்க சொன்னேன்ல, அதுக்கு உண்டான ஆட்கள் வந்து விட்டாங்க, அதுக்கு உண்டான நபர் வந்து விட்டார், அதற்கு உண்டான நபர் இந்த கூட்டத்தில் இருக்கிறார். அதை அவரிடத்த கடத்துல கொடு. அது அவருக்கு கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும், அதுக்கு அவர் கொடுத்தாதான் பயன்படுத்தும், அது அவர்கிட்ட கொடுத்தாதான் அதை உபயோகப்படுத்த முடியும். அங்க கொடு. உடனே சவுல் அதை சாப்பிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. நல்லா கவனிங்க. 2 பேரும் கிளம்பி போற நேரத்தில் அப்போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, ஹலோ சவுலே, கொஞ்சம் உன் ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் அனுப்பு, உன் ஆளுங்களெல்லாம் முன்னால் அனுப்பிடு, உன் ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் முன்னாடி தள்ளு, நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க நில்லு. அல்லேலூயா. உன் ஆளுங்களெல்லாம் முன்னாடி தள்ளு, நான் உங்ககிட்ட பேசணும், என் கூட நில்லு. அல்லேலூயா. சவுலுக்கு ஒரு ஆச்சரியம், எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதா? நான் கழுதைக்காக ஓடினேன் அல்லவா, நான் கழுதை காணவில்லை என்று சொல்லி தேடினேன் அல்லவா, நான் போனது கழுதைக்காக தானே போனேன், என் தகப்பனுடைய கழுதை காணும் தானே போனேன். ஆனால் எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. என் தேவ சபையை நான் சொல்லுகிறேன், உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்குது. உனக்காக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இன்னும் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சவுலே, இங்க நில்லு, இங்க நில்லு என்று சொன்ன உடனே அப்போது சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, இன்றைக்கு இந்த நாளில் நீ போகும்போது, நல்ல கவனிப்போம், இன்றைக்கு இந்த நாளில் நீ போகும்போது உனக்கு எதிராய் 3 மனிதர்களை நீ சந்திப்ப, 3 மனிதர்களை நீ பார்ப்ப. 3 மனிதர்கள் உன் முன்னால வருவாங்க. ஆயத்தம் பண்ணப்பட்டதை வாங்கிட்டார், இப்போ ஆயத்தம் பண்ணப்பட்டதை வாங்கி கொண்டிருக்கிறாரு, பெற்று கொண்டிருக்கிறாரு. அந்த சவுலுக்காக அதை கொடுக்கவே இல்லை, அதை மற்றவங்கிட்ட கொடுக்கல, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் வாங்கிட்டு இருக்கிறேன் சொல்லி சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றேன், 3 மனுஷனை பார்ப்ப, நீ நடந்து போகும்போது நீ போகிற வழியில் 3 பேரை பார்ப்ப. ஒருத்தன் கையில் என்ன இருக்கும் சொன்னா 3 ஆட்டுக்குட்டி இருக்கும். 2வது ஒரு மனுஷனை பார்ப்ப, 3 பேரையும் ஒன்னாதான் நீ சந்திப்ப, 3 பேர் ஒன்னா வருவாங்க. அப்போ நீ அவங்கள சந்திக்கும் போது ஒருவன் கையில் 3 ஆட்டுக்குட்டி, மற்றவன் 2வது ஒரு மனுஷனுடைய கையில் 3 அப்பம் இருக்கும், 3வது ஒரு மனுஷன் கையில் துருத்தில திராட்சை ரசம் இருக்கும். முதல்ல என்ன இருக்கும்? எத்தினி? 2வது என்ன இருக்கும்? 3 அப்பம். 3வது என்ன தெரியுமா இருக்கும்? திராட்சை ரசம் துருத்தியில் இருக்கும் என்று சொல்லி, அப்போ அவர்களை பார்த்து நீ போகிற வேலையில், அப்போ சாமுவேல் இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லி அனுப்புறார். 3 பேரை பார்ப்ப, 3 பேர் பார்த்த உடனே ஒருவன் கையில் 3 ஆட்டுக்குட்டி, ஒருவன் கையில் 3 அப்பம், ஒருவன் கையில் திராட்சை ரசம் துருத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ 3 பேரை நீ பார்த்த உடனே அதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, உன் கையில் 2 அப்பத்தை கொடுப்பான். ஆனால் அவன் கையில் இருக்குது எத்தனை? ஆனால் எவ்வளோ கொடுப்பான்? 2. இன்னொன்று சாமுவேல் சொல்ற, 3 அப்பம் வச்சுக்கிறவன் அதில் ஒருத்தன் என்ன பண்ண வந்துடுமா, உன் கையில் 2 அப்பத்தை கொடுப்பான். நீ என்ன பண்ணாத, எப்படின்னா என்ன? நோ சொல்லு. அவனுக்கு என்ன சொல்லு? நோ சொல்லு. 2 அப்பத்தை எடுத்து உன் கையில் கொடுப்பான், அதை வாங்காத. ஏன் தெரியுமா? வாங்காத, அதை வாங்காத. அப்படியே நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னா, நீ கடந்து போவ. நீ அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு தீர்க்க தரிசிகளுடைய கூட்டத்தை பார்ப்ப, ஒரு தீர்க்க தரிச கூட்டத்தை நீ பார்ப்ப. நான் சொல்றது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம், கவனிப்போம். பிறகு நீங்கள் வீட்டில் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துலேருந்து இப்போ 7ஆம் 6ஆம் வசனத்தில் நிற்கிறேன் நான். இப்போ நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்போ சொல்லப்படுகிறது 2 அப்பம் கொடுப்பான், ஆனால் நீ அவன் கையில் வாங்காத. ஏன் தெரியுமா? மனுஷன் கொடுத்தா 2 தான் கொடுப்பான், 1 வச்சுக்கின்னு. ஆனால் நான் கொடுக்கறது உனக்கு முழுசாக கொடுப்பேன், நான் கொடுப்பது உனக்கு நிறைவாக கொடுப்பேன், நான் கொடுக்கறது உனக்கு திருப்தியாக கொடுப்பேன். 5000 பேரை போஷித்து 12 கூடையே தூக்கி நான் தலை மேலே வச்சு அனுப்பினா நீ 2 அப்பத்துக்காக ஆசைப்பட்டு வாங்காத. சாமுவேல் சொல்றாரு, 3 அப்பம் வச்சிருக்கிறவன் 2 அப்பத்தை கொடுப்பான். 2 அப்பத்தை பார்த்து நீ ஆசைப்படாத, 2 அப்பத்தை நீ அவன் கையில் வாங்காத. ஏன்னா
உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது இருக்குது, அதை மறந்துடாது. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, உனக்கென்று வைக்கப்பட்டது இருக்குது. அதை விட்டுட்டு நீ இந்த ரெண்டுக்கு ஆசைப்பட்டு அதை விட்டுறாத. ஆயத்தம் பண்ணப்பட்டது இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் ஒன்று இருக்குது. ஆயத்தம் பண்ணப்பட்ட வல்லமை ஒன்று இருக்கிறது. அந்த 2 அப்பத்தை நீ அவன் கையில வாங்க வேண்டாம். அவன் கையில வாங்காம நீ என்ன செய்ய வேண்டும் என்று நீ அப்படியே போய்விடு உன் வழியா. நீ உன் வழியா நீ போகிற நேரத்தில் அங்க போகும்போது தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களை பார்ப்ப, ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ சந்திப்ப. அப்போ என்ன நடக்கும்னா, அப்போ ஆயத்த பண்ணப்பட்ட அபிஷேகம் உனக்குள்ள இருந்து வெளிப்படும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரரோடு நீ போகும்போது நீ அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வேளையில நீயும் அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நீயும் அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நீ வேற மனுஷன். அப்போது கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்குவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு 9ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, அதுக்கு 5ஆம் வசனம், பின்பு 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி பெலிஸ்தருடைய தானியத்திலிருந்து தீர்க்கதரிசி புத்திரர்கள் வருவாங்க. அவங்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. அப்ப நடக்கிற சம்பவம் 6ஆம் வசனம் வாசிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். எப்போ 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 தெரியுமா? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3ஆம் நாள்ல கர்த்தர் சீனா மலையில இறங்குவார். இது எத்தனாவது நாள்? இது ஜபத்துல எத்தனாவது நாள்? இது உபவாசத்துல எத்தனாவது நாள்? இது தேவனுடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிறதுல எத்தனாவது நாள்? அந்த 3ஆவது நாளுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. 3ஆம் நாளில, அந்த நாளில, அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொன்னது போல சீனாய் மலையில நான் இறங்குவேன். 3ஆம் நாள்ல ஜனங்களை ஆயத்தப்படுத்து, நான் இறங்குவேன். அப்போது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட, ஒருத்தர் வாசிப்போம், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் ஆவாய். கரங்களை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துவோமா? இந்த கால வேளையில அங்க வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்குவார். 3ஆம் நாள்ல கர்த்தருடைய ஆவி உன் மேல இறங்குவார். அல்லேலூயா. உனக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதம், உனக்காக வைக்கப்பட்ட சுகம், உனக்காக வைக்கப்பட்ட நன்மை, உனக்காக வைக்கப்பட்ட கிருபை, உனக்காக வைக்கப்பட்ட நேரம், உனக்காக வைக்கப்பட்ட எதிர்காலம் உன் மேல ஆவி இறங்குவாரு. அப்போ நீ வேற மனுஷனா மாறிடுவ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அப்போ கிராமத்துக்கு போன நேரத்தில் 2 வழிகளில் கட்டப்பட்டிருக்கிற அங்க கழுதையும் அதனோட ஒரு குட்டியை பாப்ப. அந்த கழுதை ஆயத்தமா இருக்கிற கழுதை, அந்த குட்டி ஆயத்தமா இருக்கிற குட்டி, அந்த கழுதை ஆயத்தமா இருக்கும். ஏன் தெரியுமா? என்ன ஒரு நாள் இயேசு அழைப்பாரு, என்ன ஒரு நாள் இயேசு கூப்பிடுவாரு, என்ன ஒரு நாள் இயேசு பயன்படுத்துவாரு. அது வரைக்கும் நான் 2 வழியில இருக்கிறேன், அது வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன். அந்த கழுதைய ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வா. கழுதை எப்படி இருக்கும்? கழுதை எப்படி இருக்கும்? ஆயத்தமா இருக்கும். கழுதை ஆயத்தமா இருக்கும். ஆனா அந்த கழுதை ஓனர் இருக்கிறான் பாரு, அவன் தான் கொஞ்சம் கிராஸ் கேள்வி உன்னை கேட்பான். இது யாருக்கு, இது எங்கன்னு. ஆனா அது வரத்துக்கு ஆயத்தமா இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் அந்த கழுதை ஆயத்தமா இருக்குது, அந்த கழுதை என்கிட்ட வர ஆயத்தமா இருக்குது. அது ஏற்கனவே ஆயத்த பண்ணப்பட்ட கழுதை, அது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட கழுதை, ஏற்கனவே ஒரு அபிஷேகத்தை பெற்ற கழுதை, ஏற்கனவே ஒரு கீழ்ப்படிதலுள்ள ஆவியை பெற்ற கழுதை, ஏற்கனவே ஒரு பொறுமையுள்ள ஆவியை பெற்ற கழுதை. அந்த கழுதை ஆயத்தமா இருக்கும். நான் அதை கேட்கிறவனிடத்துல சொல்லு, இது ஆண்டவருக்கு வேண்டும் சொன்ன உடனே அவன் உடனே போவிடுவான். அல்லேலூயா.
உங்கள் பைபிளில் இருக்குதா? அந்த கழுதை ஓனரு சரி கொண்டு போங்க, இது ஆண்டவருக்கு வேணும் சொன்ன உடனே கொண்டு போங்க சொன்ன உடனே அந்த கழுதை ஓனரை பார்த்து பாய் சொல்லிட்டு போச்சா? இல்லை ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு போச்சா? இல்லை ரொம்ப நாள் இவர் சாப்பாடு போட்டாரே, நான் வளர்த்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்திட்டு போச்சா அவருக்கு? இல்லை. இதுதான் ஆயத்த பண்ணப்பட்ட கழுதை. கூப்பிட்ட உடனே நீ போய் அவுத்துட்டு வா, அந்த கழுதியை என்கிட்ட கொண்டு வா. அந்த ஓனர் தான் கேட்பான். ஓனர்கிட்ட சொல்லி இது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆயத்த பண்ணப்பட்ட கழுதை. ஏசப்பா, நான் கூட ஆயத்த பண்ணப்பட்ட கழுதை தான்ப்பா. நான் கூட பிரதிஷ்ட பண்ணப்பட்ட கழுதை தான். நான் கூட ஆயத்தம் பண்ணப்பட்ட கழுதை தான். நான் கூட அபிஷேகத்தை பெற்ற கழுதை தான். நான் கூட தேவனுக்காக எழுமனு சொல்லி நினைச்ச கழுதை தான். இன்னைக்கு அந்த பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்த பண்ணப்பட்ட வல்லமை இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது. சவுலுக்காக முன்குறிக்கப்பட்டது, சவுலுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, சவுலுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டது. சவுல் வருவான் என்று சொல்லி அந்த இடத்துல சாமுவேல் இடத்துல கர்த்தர் பேசி, இது சவுலுக்கு நீ வருவதற்கு முன்பதாகவே உனக்காக இது ஆயத்தம் பண்ணப்பட்டது. நான் சொல்றேன், உனக்காக சில காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய மகிமை, ஒரு சுகத்திற்காக ஜெபிக்க போகிற இந்த அபிஷேக நேரத்தில் இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரத்தில் ஹீலிங்ஸ் பார்க்க போறீங்க. ஆண்டவர் 2 நாள் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டுங்க, மகனே நீ சுகத்திற்காக ஜெபி, நீ சுகத்திற்காக ஜெபம் பண்ணு, பலத்திற்காக ஜெபம் பண்ணு, சரீரத்தின் வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் அதை உறுதிப்படுத்த போகிறார். ஒருவேளை பலவீனத்தோடு நீ வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தின் நுகத்தடியினால் வந்திருக்கலாம். உன் நுகங்கள் முறிய போகிறது. உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட சுகம், உனக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட வல்லமை, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம் அந்த இடத்துல பார்க்கிற நேரத்தில் சவுலுக்காக இது ஆயத்தம் பண்ணப்பட்டது. யாத்திராகமத்தில் வாசிக்கும் போது அங்க 19:11 கர்த்தர் சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே ஆயத்தம் பண்ண கடவர்கள், 3ஆம் நாளிலே ஜனங்கள் தங்களை ஆயத்தம் பண்ண கடவர்கள். அவர்கள் ஆயத்தம் பண்ணப்படும் போது நான் சீனாய் மலையில இறங்குவேன். நான் சீனாய் மலையில வெளியே நான் பிரத்யட்சமா நான் மகிமையா நாங்க வெளிப்படுத்துவேன். என்னுடைய வல்லமை அந்த இடத்துல வெளிப்படுத்துவேன். நான் இறங்குவேன். உனக்காக ஆயத்தம் பண்ணினது அப்பா கிட்ட கேளு. இந்த கால வேளையில அப்பா கிட்ட சொல்லு, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை கொடுங்கப்பா, எனக்காக ஆயத்தம் பண்ணினதை எனக்கு கொடுங்க. எனக்கு ஆயத்தம் பண்ணினதை நான் பெற்றுக்கொண்டுதான் போகணும். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை நான் பெறாம போக கூடாது. யாக்கோபு சொன்னார் அல்லவா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே நான் உங்களை போகவே விட மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியே நான் உங்களை போகவே விட மாட்டேன். அன்பு சபையே, சகோதரனே, தேவ சபையே, சகோதரியே, உனக்காக ஆயத்தம் பண்ணினதை வாங்கிக்கோமா. உனக்காக ஆயத்தம் பண்ணினதை வாங்கிக்கோ அம்மா, வாங்கிக்கோ ஐயா. உனக்காக ஆயத்தம் பண்ணின அபிஷேகம், உனக்காக ஆயத்தம் பண்ணின ஜெபம், உன் ஜெபத்திற்கு ஆயத்தம் ஆகிவிட்டது. உன் கண்ணீருக்கு பதில் ஆயத்தம் ஆகிவிட்டது. உன் கூக்குரலுக்கு பதில் ஆயத்தம் ஆகிவிட்டது. உன் அங்கலாய்ப்புக்கு பதில் ஆயத்தம் ஆகிவிட்டது. நீ கூப்பிட்ட சத்தத்துக்கு பதில் ஆயத்தம் ஆகிவிட்டது. உன்னுடைய எல்லா இளநகளும் மாற ஆயத்தமாகிவிட்டது. உன்னுடைய அவமானங்களுக்கு முடிவு ஆயத்தமாகிவிட்டது. உன்னுடைய வெட்கத்திற்கு முடிவு ஆயத்தமாகிவிட்டது. உன் சத்துருவுக்கு சரி கட்டுதல் ஆயத்தமாகிவிட்டது. உன் சத்துருவுக்கு ஒரு முடிவு ஆயத்தமாகிவிட்டது. உன்னை மேற்கொள்ளணும் சொல்லி நினைக்கிற ஆவியை உடையவர்களுக்கு ஒரு காரிய ஆயத்தம் ஆகிவிட்டது. ஒரு தக்க பலன் ஆயத்தமாகிவிட்டது. அநேகர் மேல ஒரு வல்லமை, அநேகர் மேல ஆயத்தமாக்கப்பட்ட அபிஷேகம், ஆயத்தமாக்கப்பட்ட வல்லமை வாய விரிவா தர, ஆயத்தமாக்கப்பட்ட அபிஷேகத்துல நிரப்புவ, ஆயத்தமாக்கப்பட்ட வல்லமையில நிரப்புவ. உனக்கான விடுதலை ஆயத்தம், உனக்கான வெற்றி ஆயத்தம், உனக்கான மகிமை ஆயத்தம், உனக்கான சுகம் ஆயத்தம், உன் எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் ஆயத்தம், உனக்கான ஆசீர்வாத
ஆசீர்வாதம் ஆயத்தம், உன் நன்மை ஆயத்தம், உன் சுக ஆயத்தம், உன் அபிஷேகம் ஆயத்தம், உன் தரிசனம் ஆயத்தம், உன் எதிர்பார்ப்பு ஆயத்தம், உன் போராடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் ஆயத்தம். ஆயத்தமாகிடுச்சு, ஆயத்தமாயிடுச்சு, ஆயத்தமாயிடுச்சு. உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் எழுந்தருளி விட்டா, உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் எழுந்தருளி விட்டா, உன்னை நிரப்ப என் தேவன் எழுந்தருளி விட்டா. அக்கினி பற்றி பிடிக்கட்டும், அக்கினி பற்றி பிடிக்கட்டும். நீ வருவன் தெரிஞ்சுதான், நீ இன்னைக்கு வருவன் தெரிஞ்சுதான், நீ இன்னைக்கு வருவன் தெரிஞ்சுதான். உனக்கு ஆசீர்வாதம், அபிஷேகம், வல்லமை இப்போது சிலருடைய குடும்பத்தில் சில கட்டுகள் நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக, நிர்மூலமாவதாக. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தின் எண்ணங்கள் அழிக்கப்படுவதாக. இப்போது ஒரு கூடாரத்தில் அக்கினி, கூடாரத்தில் அக்கினி. விடாத, 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 விடாத. 7 மடங்கு, 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 7 மடங்கு. அபிஷேகம், வல்லமை, ஆயத்தம், கிருபை. வேணும் சொல்றவங்க பெற்றுக்கோ, வேணும் சொல்றவங்க பெற்றுக்கோ. எனக்கு இந்த அபிஷேகம், எனக்கு இந்த வல்லமை வேணும். உன்னை புதுப்பிக்கிற அபிஷேகம், உன்னை புதுப்பிக்கிற அபிஷேகம், புதிய அபிஷேகம் அல்ல. ஏற்கனவே உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். உன் வரங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், உன் ஜபங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், உன் வாய்களில் அவருடைய வார்த்தைகளை வைத்து உன்னை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆவியை எழுப்பி கொண்டிருக்கிறார், உன் ஆவியை எழுப்பி கொண்டிருக்கிறார், உன் ஆவியை எழுப்பி கொண்டிருக்கிறார், உன் வல்லமையை எழுப்பி கொண்டிருக்கிறார். உனக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் 9 மாதங்கள், 9 மாதங்கள் ஒன்றும் நடக்கல சொல்லி நினைக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த 10வது மாதத்துல அத ஆயத்தம் பண்ண, அத திட்டம் பண்ணின, ஆயத்தம் பண்ணினத நானே செய்து முடிப்பேன், நானே செய்து முடிப்பேன், நானே இறங்கி செய்வேன், நானே இறங்கி உனக்காக இறங்கி செய்வேன். உனக்காக அந்த சுக வாழ்வு, அந்த சுக வல்லமை, அந்த மகிமை அநேகர் மேல, அநேகர் மேல உனக்காக ஆயத்தம், உனக்காக ஆயத்தம். சீனாய் மலையில இறங்குவ ஜனங்கள் என்ன பார்ப்பார்கள். மோசே ஆயத்தமாக்கப்படுப்பா, ஆயத்தம் பண்ணு, ஜனங்கள் ஆயத்தம் பண்ணு, நான் சீனாய் மலையில இறங்குவேன். இன்னைக்கு கர்த்தர் இப்போது உன் வீட்டுக்கு மேல இறங்கட்டும், உன் கூடாரத்துக்கு மேல இறங்கட்டும், உன் பிள்ளைகள் மேல இறங்கட்டும், இருதயத்துக்குள்ள இறங்கட்டும், உங்க காரியங்களில் இறங்கட்டும், உன் தொழில இறங்கட்டும், உன் சரீரத்தில் இறங்கட்டும். சீனாய் மலையில் இறங்கின அதே ஆவியானவர் உன் மேல இறங்குவாராக, உன் மேல இறங்குவாராக, உன்னை மூடுவாராக. ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம். உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், உனக்காக கொடுக்கணும் நினைத்த அபிஷேகம். இது உனக்கு தான் மகளே, இது உனக்கு தான் மகனே, இது உனக்கு தான் சகோதரி, இது உனக்கு தான் சகோதரரே, இது உனக்கு தான், இது உனக்கு தான், இது உனக்கு தான், இது உனக்கு தான். உனக்காக ஆயத்தப்படுத்தின, உனக்காக ஆயத்தப்படுத்தின, உனக்காக ஆயத்தப்படுத்தின, உனக்காக ஆயத்தப்படுத்தின, உனக்காக ஆயத்தப்படுத்தின, உனக்காக ஆயத்தப்படு,
எல்லைகளை எல்லைகளை விரிவாக்குகிற அபிஷேகம், சமாதானத்தினால நிரப்புகிற அபிஷேகம், தேவனுடைய சந்தோஷத்தினால் நிரப்புகிற அபிஷேகம். உனக்கானதை ஆயத்தப்படுத்தி உன் மேல அவருடைய கிருபையை வைக்கிற தெய்வம், உன் மேல அவருடைய வல்லமையை வைக்கிற தெய்வம். ஆராதிக்கிற அபிஷேகத்தின் வேலையில சுகத்தின் ஆரம்பம் உண்டாகட்டும். உனக்காக ஆயத்தப்பட்ட சுகம் நீ பெறணும். உனக்காக ஆயத்த பண்ணப்பட்ட பலனை நீ பெறணும். உனக்காக நீ ஆயத்தப்பட்ட அபிஷேகத்தை நீ பெறணும். ஏதோ வந்த வண்ணமாய் திரும்பி போகக்கூடாது. என் தெய்வத்துடைய கரமுனை தொட்டு, என் தெய்வத்துடைய வல்லமை உன் இருதயத்தை நிரம்பி வழிய செய்யட்டும். இருதயத்தை நிரம்பி வழிய செய்யட்டும். ஒரு முறை கூட நிரப்புவீராக, ஒரு முறை கூட அபிஷேகப்படுத்துவீராக, ஒரு முறை கூட தலைகளில் எண்ணெய்களை வார்ப்பீராக, சிரசுகளில் ஆண்டவருடைய எண்ணெய் வார்க்கப்படுவதாக. அபிஷேகத்தின் எண்ணெய், அபிஷேகத்தின் நதி, அபிஷேகத்தின் வல்லமை ஒரு முறை கூட வீசப்படட்டும், ஒரு முறை கூட தொடப்படட்டும், ஒரு முறை கூட கட்ட நிரப்பட்டும். ஒரு விஷயம் கூட நிரப்புங்க, ஒரு விஷயம் கூட நிரப்புங்க. சரீரத்தின் பலவீனங்கள் மாறுது, மகளே மாறுது, மகனே மாறுது. சுகா 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 மறைந்து போவதாக, கட்டிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக, எல்லா பலவீனத்தின் கட்டுகள் உடைவதாக. சுகத்தின் ஆரம்பம் ஆயத்த பண்ணப்பட்டதல்லவா, அபிஷேகம் பண்ணப்பட்டது அல்லவா, ஆயத்தமா உண்டாக்கினது அல்லவா, உனக்காக இது ஆயத்தம் பண்ணப்பட்டது அல்லவா, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. நீ நினைக்கலாம் எனக்கானது எனக்கு கிடைக்கலையே, எனக்கானது எனக்கு வரலையே, எனக்கானது எனக்கு நடக்கலையே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கானது நடக்கக்கூடிய நாட்கள், அந்த நாள் இதுவே, அந்த நாள் இதுவே. மூன்றாம் நாளிலே நான் இறங்குவேன், நான் இறங்குவேன், தேவ பிள்ளைகள் மேல இறங்குவேன், வாலிபர்கள் மேல இறங்குவேன், சபையின் மேல இறங்குவேன், குடும்பத்தின் மேல இறங்குவேன், நான் 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 இறங்குவேன். உனக்கான ஆயத்தம், உனக்கானது ஆயத்தப்படட்டும், உனக்கானது ஆயத்தப்படட்டும். இதுவரை தடையாய் இருந்த காரியம், இதுவரை உனக்கு தடையாய் மாறினது, அது ஆயத்தமாய் மாறட்டும். இதுவரை தடையா இருந்தது, அது ஆயத்தமா மாறட்டும். இதுவரை தடையா இருந்தது, உனக்கு ஆயத்தமா மாறட்டும். இயேசுடைய கரத்தினால் ஆகும், இயேசுடைய கரத்தினால் ஆகும், இயேசுடைய கரத்தினால் உனக்கு நடக்கும், அவரால் ஆகும். உனக்கானது ஆயத்தம், உனக்காக ஆயத்தம், உனக்காக ஆயத்தம், உனக்காக ஆயத்தம், உனக்காக ஆயத்தம். நடக்கும், உனக்கு நடக்கும், உனக்கு நடக்கும். முன் குறிக்கப்பட்டபடியே நடக்கும், முன் சொல்லப்பட்டபடியே நடக்கும். உன் வாக்குத்தத்தத்தின் படியே உனக்கு நடக்கும், உன் வாக்குத்தத்தத்தின் படியே உனக்கு நடக்கும். உனக்கு அவர் சொல்லியபடியே நடத்துவான். ஆயத்தம், ஆயத்தம். சவுல் கழுதையை தேடி போன மனுஷனுக்கு ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம், ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு வல்லமை, ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகத்தை ஊற்றினார் என்று சொன்னார். உனக்காக ஆயத்த பண்ணப்பட்ட அபிஷேகத்தை உன்னை பெறாமல் அனுப்பவே மாட்டான், உனக்கு கொடுக்காமல் அனுப்பவே மாட்டான். அநேகர் மேல ஆவியை ஊற்றிருக்கிறார், அநேகர் மேல ஆயத்த பண்ணப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறார், அநேகர் மேல ஆயத்த பண்ணப்பட்ட கிருபையை ஊற்றிருக்கிறார், அநேகர் மேல ஆயத்த பண்ணப்பட்ட மகிமையை
வைத்திருக்கிறார். அநேகர் மேல் ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு ராஜரீக அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த ஜெபங்கள், உன் கண்களில் வந்த கண்ணீர்கள், உன் யோசனையில வந்த நினைவுகள், உன் இருதயத்துக்குள்ள வந்த திட்டங்கள் ஆயத்தமாகட்டும், பூரணமாகட்டும், நிறைவேறட்டும், நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால தடைகளை உடைத்து கிழித்து தேவன் புது வழியை திறப்பாராக. தேவன் புது வழியை திறப்பாராக. ஆயத்தம் பண்ணப்பட்ட அபிஷேகம், ஆயத்தம் பண்ணப்பட்ட விடுதலை, ஆயத்தம் பண்ணப்பட்ட ஜெபத்திற்கு பதில், ஆயத்தம் பண்ணப்பட்ட உன் கூக்குரலுக்கு விடுதலை இயேசு செய்து முடிக்க போகிறபடினால் ஆயத்தம் பண்ணினார். சீஷர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். சீஷர்களுக்கு 12 கூடைகள் ஆயத்தம் பண்ணினார். உனக்கானது ஆயத்தம், உனக்கானது ஆயத்தம், உனக்கானது ஆயத்தம். தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த 3வது நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினபடினா, நீர் எங்களை நிரப்பினபடினால, உம்முடைய வல்லமையினால, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை புதுப்பித்தபடினால, எங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை புதுப்பித்தபடினால் உமக்கு நன்றி சொல்ல. எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எங்களுக்காக ஆயத்தப்படுத்தினதை நாங்கள் சுதந்திரித்து கொண்டோம். எங்களுக்காக ஆயத்தம் பண்ணியதை நாங்கள் அனுபவித்துக் கொண்டோம். எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின கத்தை நிறைவேற்றி எல்லாமுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசை எங்களோட மகிமையாய் கத்தர் இடைப்பட்டபடியா நன்றி. வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலே உடைய கரமா, உடைய அபிஷேகமா, உடைய வல்லமையோ நிரப்பி ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கட்டும், ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி